முக்கிய செய்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் இரு அணியாக செயல்பட்டு வரும் நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தனது ஆதரவு மாவட்ட செயலாளர்களை அழைத்து சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 குழுக்களாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இன்று மாவட்ட செயலாளர்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நான் முன்பே குறிப்பிட்டது போன்று 26 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக அவர் நியமனம் செய்திருந்தார். ஏனென்றால் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், அதே மாதிரி சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் அந்த குழுக்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தனிக்குழுவாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில இவர்கள் எல்லாம் கட்சியின் பொறுப்புகளிலிருந்தும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகளிலிருந்தும் என 26 நபர்களின் பொறுப்புகளிலிருந்து அவர்களை விடுவித்து புதிய பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி நியமித்திருந்தார். 26 புதிய மாவட்ட செயலாளர்களை அவர் நியமித்திருந்த நிலையில்தான் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறாக எடப்பாடி பழனிசாமிக்கு யாரெல்லாம் ஆதரவாளர்களாக இருக்கிறார்களோ அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டு கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி 2 குழுக்களாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக என்ன செய்வது, எந்த மாதிரியான நகர்வுகளை முன்னெடுப்பது, புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை கட்சியின் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்பில் அவர்கள் ஆதரவாளர்களுடன் அவர்களும் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த 2 குழுக்களாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் இவர் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.